கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படணும் தெரியுமா? அதுக்கு பைபிளிலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லட்டுமா? உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. பிரியமானவர்களே, நீங்க சுத்தமாய் இருக்கணும். ஆண்டவர் உங்க வீட்டின் எல்லைக்குள்ள உலாவி கொண்டு இருப்பாரு. அப்போ அவர் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க இடத்துல காணப்படுகிற அசுசியான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடணும். நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், எல்லா பாவங்களை எல்லா அக்கிரமங்களை அவங்க செய்வாங்க, ஆனால் என்கிட்ட ஆண்டவர் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி மறுதட்டி சொல்லுவாங்க. அது எப்படி தான் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆண்டவர் அசுத்தம் இருக்கிற இடத்துல ஒரு நாளும் அவர் வாசம் பண்ணவே மாட்டார், இருக்கவே மாட்டார். நீங்கள் உங்களை நீங்களே நீங்கள் ஏமாற்றிக் கொள்றீங்க. ஆண்டவர் உங்கள் இடத்துல உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரணும். உங்கள் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்கணும். உங்கள் சத்துருக்களை எல்லாம் உங்களுக்கு விரோதிக்கிறெல்லாம் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணுமா? அவங்களுக்கு முன்னாடி உங்களை உயர்த்தணுமா? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள அவ்வளோ வாழ்க்கையை வாழணும். உன் பாளையத்துக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உலாவிக்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்குள்ள அவர் கடந்து வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள்கிட்ட என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் காணப்படுகிறதோ ஒவ்வொன்றா பார்த்து இயேசுவே இதை என்னை விட்டு நீக்கி போடுங்க, இயேசுவே என்னை விட்டு நீக்கி போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 அதையெல்லாம் நீக்கி விடணும். அப்போ உங்க வீட்டுக்குள்ள அவர் கடந்து வருவார். ஆமென். உங்கள்கிட்ட காணப்படுகிற குறைகளை பார்த்து, அசுசியான காரியங்களை பார்த்து, அருவருப்பான காரியங்களை பார்த்து அவர் உங்களை விட்டு விலகி போகாதபடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு இந்த நாளில் கேளுங்க. கேட்கும்போது உங்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் பாளையத்திற்கு உலாவி கொண்டு இருக்கிற கர்த்தரை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கள் இல்லத்திற்குள் வாங்க, எங்கள் வீட்டுக்குள் வாங்கன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்கள் மத்தியில் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், பிளஸ் பண்ணுவார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.